ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு டெத் சர்டிஃபிகேட்னு க்ரோமில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வரும் crstn.org. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து நான் மெயில் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட். இது டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது என்னென்னா எந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு இறந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் திருநெல்வேலியை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஹாஸ்பிட்டலாக ஹோமான்னு கேட்டிருக்கோம். ஹாஸ்பிட்டல் அடுத்தது என்ன ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத நாம் சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து திருநெல்வேலி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆல்ஃபபெட் ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே தேடிக்கலாம். இப்போ நமக்கு வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுங்கிறதுனால அது வந்து கீழே இருக்கும். ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ணி நான் வந்து அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது டேட் ஆஃப் டெத்து, அவங்க என்னைக்கு இறந்தாங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். இல்லைன்னா கீழே உங்களுக்கே வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், ஒரு சின்ன கேலண்டர் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து நாம் இயரை தான் சூஸ் பண்ணணும். நானும் ஃபஸ்ட்டு இங்கே இயரை சூஸ் பண்ணிக்கிறேன். 2023 சூஸ் பண்ணிக்கிறேன் நான். அடுத்தது அக்டோபர்லேருந்து நான் ஆகஸ்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்தது டேட்டு என்ன டேட்டோ நீங்கள் வந்து அந்த டேட்டை வந்து கொடுத்துக்கோங்க. நான் 27 கொடுக்குறேன். அடுத்தது மொபைல் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய ஃபோன் நம்பரை கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு இதில் கிளிக்குன்னு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு நம்பரை என்டர் பண்ணுங்கன்னு வரும். 95631 அப்படிங்கிற நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இப்போது அந்த நம்பரை என்டர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை நீங்கள் அதே மாதிரி பார்த்து என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே இன்னொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்பர் வெரிஃபிகேஷன்னு சொல்லி ஒரு 8 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வியூன்னு இருக்கும், வியூங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதாவது அன்னைக்கு இறந்து போன மேல் கேண்டிடேட்ஸ், அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் இறந்து போன எல்லாரோட நேமும் இருக்கும். நமக்கு என்ன நேம் தேவையோ அந்த நேமை பார்த்து அந்த ப்ளூ கலரில் தெரியுது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து டவுன்லோட் ஆயிரும் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட். நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைலில் டவுன்லோட் ஆயிரும். இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் டெத் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.